ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மிக்சர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சிங்க. இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 பழம் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு உள்ளது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா கொதிச்ச பிறகு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சர் ஒரு கப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வேறு கப்புக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரொம்ப சூடாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.